வணக்கம் நண்பர்களே. திருவள்ளூர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ராகுல் காந்தி மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அவர் மாணவர்களுக்கு ஒன்றிய அரசு தர மறுக்கின்ற உதவித்தொகைக்காக உண்ணாவிரதம் இருந்தார். இவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டு விட்டார். அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக எடுக்கலாம் என்று அனைவரும் உறுதியெடுத்திருக்கிறார்கள். மற்றும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகள் எத்தனையோ இருந்த போதிலும் ஒரு சில வேதனையான சமாச்சாரங்களையும் நாம் கூட்டணி கட்சிக்காரர்கள் அவர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும். அதாவது இன்றைக்கி பிரிட்டிஷ்காரன் காலத்தில் காங்கிரஸ்காரன் கள்ளுக்கடை மறியல் கொண்டு வந்தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல இடங்கள்லையும் இந்த சாராய கடைகள் சந்தைகள் ரொம்ப கேவலமான முறையில் போயிட்டுருக்குது. தமிழ்நாட்டிலையும் போயிட்டுருக்குது. ஆனால் இது கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் இந்த தேர்தலுக்கு முதல்ல பாக்கி போட்டியிடுற கட்சிக்காரர்கள் கூட ஆட்சியை பிடிக்கணுங்கிற கூட்டணி அது இருந்தால் பேசுகிறாங்க ஒழிய இந்த மதுபானத்தை பற்றி எந்த அரசியல் கட்சிகளும் பேசுறதில்லை. ஒரு நாளைக்கு பேசிடுறாங்க, விட்டுறாங்க. நாமளும் தலைவர் ராகுல் காந்தி கவனத்துக்கு இதை கொண்டு போகணும். அதாவது அண்டை மாநிலம் கேரளாவில் ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஒரு தாலுக்காவுக்கு ஒரு கடை 2 கடை அவன் லைன் நின்று பில்லை போட்டு வாங்கி தான் போகணுங்கிற மாதிரி. வீதியிலையோ தெருக்கள்லையோ ஏதோ பிளாஸ்டிக் பாட்டில் போட்டோ ரோட்டில் குடிச்சிட்டு இருந்தால் போலீஸ்காரர் பிச்சு எடுத்து போடுவாங்க. தமிழ்நாட்டில் அந்த நிலையை கொண்டு வரணும், ஒரு வரையறுக்கணும். இதுக்கு நாம் கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு ஒரு சில தவறுகள் இருந்தால் நாம் சுட்டி காட்டணும். அப்போ தான் நாளைக்கு மக்கள் மத்தியில் நம்ம ஓட்டு கேட்க முடியும். ஆகையால் இந்த சாராய சீர்கேடுகளை ஒரு சீர்படுத்தணும். நிறுத்த முடியாது, ஏன்னா பழகி விட்டாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. 50 வருஷமாக திறந்து விட்டு இளைஞர்களையும் பெரியவர்களையும் இந்த பழக்கத்துக்கு அடிமைப்படுத்திட்டாங்க. இது குறிப்பிட்ட மாதிரி ஒரு இதாவது பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திறந்து குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கிட்டு எவனோ வீட்டில் போய் எப்படியோ தொடங்களா வீதியில் பிரச்சனை பண்ணாதீங்க, வெடி விற்கிறதையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது அரசுக்கு நாமளும் சொல்லணும். தலைவர் ராகுல் காந்திக்கும் இதை பற்றி நாம் அந்த விஷயத்தை கொண்டு போகணும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.